अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्याः समालिङ्गितवामभागम् लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीमद्रङ्गशठारि संयमविरालब्धागमान्दद्वयम् श्रीमद्वीररघुद्वहाद्य सडजित् पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः। நமஸ்தபாய். இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய தொடர் வரிசையில ஸ்லோகம் நம்பர் 43, 44 மற்றும் 45 இது தொடர் வரிசையில் மூன்றாவது பദ്ധதியாக இருக்கக்கூடிய பிரபாவ பദ്ധதியினுடைய 13, 14, 15 இந்த கிரமத்துல நாம இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை நாம அனுபவிக்க இருக்கும். அந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல சென்ற வகுப்புல நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, அந்த ஸ்லோகம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்றத பார்த்துட்டு அதன் பிற்பாடு இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்களை நாம பார்க்கலாம். தத்விஷ்ணோஹோ பரமம் பதத்ர யுகலம் த்ரயந்த பர்யந்தகம் சிந்தாதீத விபூதிகம் விதரது ஸ்ரேயாம்சி பூயாம்சி நஹா யத் விக்ராந்தி தசா சமுத்தித பத பிரஸ்யந்தி பாதஸ்வினி சக்கியேனேவ சதானதஸ்ய தனுதே மௌலௌ ஸ்திதிம் சூலினஹா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். என்ன அர்த்தம்னாக்கா, சிவபெருமான் தன்னுடைய சிரசுல கங்கையோட அந்த பாதுகாதேவியையும் எப்பொழுதுமே தன் தலையில வகிச்சுட்டு இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகாதேவிய சிவபெருமான் நமஸ்கரிக்கிறார் அர்த்தம். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த அந்த பாதுகையை பற்றி உபனிஷத்துக்கெல்லாம் ரொம்ப வசத்தியா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட பெருமை அந்த பாதுகாதேவியினுடைய பெருமை மனதில அளவிட முடியவே முடியாது. அப்பேற்பட்ட பெருமை, அப்படிப்பட்ட பாதுகை நமக்கு எல்லையில்லா அந்த கடைசியா நாம பார்த்த தொடர் வரிசையில 42 அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நாம பார்த்து தெரிஞ்சிட்டோம். இன்றைய தினம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் என்ன, அந்த ஸ்லோகம் அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 43. என்ன ஸ்லோகம் அது? அம்புன்யம்பு நிதேர் அனன்யகதிபிஹி மீனை கியத் கம்யதே க்லேஷேனாபி கியத் க்லேஷேனாபி கியத் வய லங்கி ரபசோத்துங்கைஹி ப்ளவங்கேஸ்வரைஹி விஜ்ஞாதா கியதி புனः க்ஷிதிபிருதா மந்தேன கம்பீரதா கிந்தைஹி கேசவ பாதுகா குணமஹாம் போதேஹே தடஸ்தா வயம் அப்படிங்கிறது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாருங்க. அதாவது இந்த சமுத்திரத்துல நிறைய ஜலம் இருக்கு. அப்படி அந்த ஜலத்திலேயே மீன்கள்லாம் என்ன பண்றது? சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கு. மீன்கள்லாம் என்ன பண்றது? ஜலத்திலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு. அப்படி இருந்தும் சமுத்திரத்துல கொஞ்சம் தூரம் தான் அதால போயிட்டு இருக்க முடியும். ரொம்ப தூரம் கடந்து அதால போக முடியாது. அதனுடைய சக்தி அவ்வளவுதான். அதே மாதிரி ரொம்ப வேகமா
ரொம்ப வேகமா போகக்கூடிய அனுமார் இருக்கார் இல்லையா, அனுமார் மற்றும் முதலிய வானரங்களும் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா அவளால கொஞ்சம் தூரம் தான் அவளால தாண்ட முடிஞ்சது. அதே மாதிரி மந்தர பர்வதம் அந்த சமுத்திரத்துடைய ஆழத்தை கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சது. அதால அப்படி இந்த அல்ப சமுத்திரத்தினாலே முழுமையும் போகவும் தாண்டவும் அவருடைய ஆழத்தை அறிய முடியவில்லை அப்படிங்கிறத நினைச்சு பாதுகையினுடைய குணங்களாகிற அந்த பெருங்கடல் இருக்கு இல்லையா, அத நான் என்ன பண்றேன், இந்த கரையிலேயே இருந்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜானாமி மந்தாச்சலஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு கவி சொல்லியிருக்காங்க. அந்த பாதுகையினுடைய பிரபாவங்கள் எப்படிப்பட்டது அதை எழுத முடியுமான்னா நிச்சயமா முடியவே முடியாது. ஏன்னா சமுத்திரத்துக்கு எது ஆரம்பம் எது முடிவு அப்படிங்கிற மாதிரி நம்மளால அதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அப்பேற்பட்டது சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை காட்டிலும் ரொம்ப பெரியதானது பாதுகையினுடைய பிரபாவங்கள் மகிமைகள். அப்படி இருக்கும் பொழுது அதை நம்மளால முழுமையா சொல்லிட முடியுமா? எந்த கவியாலையும் அதை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதனால அடியன் அது ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாம நான் நடுவுல இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மத்தியஸ்தமாவே நான் சொல்லிடுறேன். இந்த பாதுகாதனுடைய பிரபாவங்களை இங்க சொல்றாரு. ஏன் அப்படின்னாக்கா இந்த சமுத்திரம்னு சொல்ல வர்றது பெரியவா நம்மளுடைய சுவாமி தேசிகன் எதை சொல்ல வர்றார் அப்படின்னாக்கா ஆழ்வாருடைய பிரபாவத்திற்கு எல்லை இல்லை அப்படிங்கிறத இந்த சோதர உட்கருத்து. பாதுகாதையனுடைய பிரபாவத்திற்கு ஏன்னா ஆழ்வார் வேற பாதுகா வேற இல்லை அப்படிங்கறது நமக்கு ஏற்கனவே காண்பிச்சு கொடுத்தார் சமாக்கியா பத்தத்தில். அப்படி இருக்கும் பொழுது அந்த பாதுகனுடைய பிரபாவங்களை நம்மளால அப்படி குறுகிய அந்த ஸ்லோகங்களுக்குள்ள அடக்கிட முடியுமானா முடியவே முடியாது. சமுத்திரம்ன்றது ரொம்ப பெருசு. அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்கள்லாம் சமுத்திரம் முழுக்க அதால போயிட்டு வர முடியுமா? நிச்சயமா முடியவே முடியாது. அதே மாதிரி அனுமார் முதலிய நிறைய வானரங்கள்லாம் இருக்கு. அவளால என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா பெரிய அந்த பர்வதத்தையே தாண்ட முடியுமான்னா முடியாது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த பாதுகையினுடைய பிரபாவங்கள் அந்த சமுத்திரத்தை காட்டிலும் மலைகளை காட்டிலும் ரொம்ப பெரியது. அப்பேற்பட்ட பெரியதாக இருக்கக்கூடிய அந்த பாதுகையினுடைய பிரபாவங்களை ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெருசுன்னு சொல்ல நான் மத்தியஸ்தமா இருந்துக்கிறேங்கிற சுவாமி சொல்லிட்டு அந்த ஆழ்வார்களுடைய பிரபாவத்திற்கு எல்லையே இல்லை அப்படிங்கிறது இதனுடைய உட்கருத்து. என்னது பாருங்க, அனன்யகதிபிகி ஜலம் தவிர வேற இடத்துல சஞ்சாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய மீனைகி மீன்களால் அம்பு நிதேஹே, அம்புனா ஜலம், நிதி எது சமுத்திரத்தினுடைய அம்புனி, அந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தில் கியது கியத்னா எவ்வளவு தூரம் கம்யதே போகப்படுகிறது. மேலும் ரபச ரபசனா வேகத்தினால், உத்துங்கைகி உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய பிளவங்கேஸ்வரைகி அந்த வானர சிரேஷ்டரான அனுமார் முதலியவர்களாக கூட கிளேசேனாபி சிரமத்தினாலும் அம்புனிதேஹே நாம சமுத்திரத்தினுடைய கியத் எவ்வளவு பாகம் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா வியலங்கி, விலங்கினா தாண்டப்பட்டது சொல்லி மந்தேன க்ஷீரசமுத்திரத்தை கடையும் சமயத்துல இந்த மத்தா என்ன சொல்றது, மத்தா இருந்த க்ஷிதி பிருதா எது எது மத்தா இருந்ததுனாக்கா அந்த மந்தர பர்வதம் சொல்லக்கூடிய அந்த பர்வதத்தினால்தான் அந்த அதை ஒரு மத்தா வச்சுட்டு அந்த பார்க்கடலை கடைஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்படி க்ஷிதி பிருதா அந்த மந்தர பர்வதத்தினால அம்புனிதேஹே சமுத்திரத்தினுடைய கம்பீரதா ஆழமானது கியதிதி விஜாதா எவ்வளவு அறியப்பட்டது அப்படி சொல்லிட்டு தைஹி அவைகளால் கிம் பிரயோஜனம் அப்படி சொல்லிட்டு நாம் பயம்னா நாங்கள் கேசவ பெருமாளுடைய பாதுகையினுடைய குணங்களாகிற மகாம்போதேஹே பெரிய சமுத்திரத்திற்கு தடஸ்தாக இந்த கரையிலே, தடம்னா கரை, இந்த கரையில தான் இருந்துட்டு இருக்கோம், இன்னும் அந்த கரைக்கெல்லாம் போல. அப்படி இருக்கும் பொழுது அந்த சமுத்திரம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரிய பெருமைகளை உடையது அந்த பாதுகாவனுடைய பிரபாவம் அப்படிங்கிறதாக சொல்லி
இதனுடைய உட்கருத்து என்ன பாருங்க, சாராம்சம். இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி சொல்லக்கூடிய சாராம்சம் என்ன அப்படின்னாக்கா, ஆழ்வார்களுடைய பிரபாவத்திற்கு எல்லை இல்லை என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்து சொல்றார். அம்புன் எம்புனிதே அனன்யகதிபிஹி மீனைஹி கியத் கம்யதே கிளேசேனாபி கியத் வியலங்கி ரபசோத்துங்கைஹி ப்ளவங்கேஸ்வரைஹி விஜ்ஞாதா கியதி புனः க்ஷிதிபிருதா மந்தேன கம்பீரதா கிந்தைஹி கேசவ பாதுகா குணமஹான் போதேஹே தடஸ்தா வயம். என்ன ஸ்லோகம்? அம்புன்யம்புனிதேரணன்யகதிபிஹி மீனை கியத் கம்யதே க்ளேசேனாபி கியத் யலங்கி ரபசோத்துங்கை ப்ளவங்கேஸ்வரைஹி விஜ்ஞாதா கியதி புனः க்ஷிதிபிருதா மந்தேன கம்பீரதா கிந்தை கேசவ பாதுகா குணமஹாம் போதேஹே தடஸ்தாவயம் அப்படிங்கிறது இந்த 43வது ஸ்லோகம். இதனுடைய உட்கருத்து என்ன? ஆழ்வார்களுடைய பிரபாவத்திற்கு எல்லையே இல்லை அப்படிங்கிறது தான் சுவாமி இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அப்பேற்பட்ட பெருமை மகிமை அந்த பாதுகாதேவனுடையது அப்படிங்கிறதாக அர்த்தம். ஆழ்வார் வேற பாதுகா வேற அல்ல அப்படிங்கிறதையும் அங்க காண்பிச்சு கொடுக்கிறார். அடுத்தது 44வது ஸ்லோகம் தொடர்பு. என்ன ஸ்லோகம்? பதகமல ரஜோபிர் வாசிதே ரங்கபர்த்து பரிசித நிகமாந்தே பாதுகே தாரயந்தः அவிதித பரிபாகம் சந்திரமுத்சம் சயந்தே பரிணத புவனந்தத் பத்மமத்யாசதே வா. பதகமல ரஜோபிஹி வாசிதே ரங்கபர்த்து பரிசித நிகமாந்தே பாதுகே தாரயந்தः அவிதித பரிபாகம் சந்திரமுத்தம் சயந்தே பரிணத புவனந்தது பத்ம மத்தியாசதேவா அப்படிங்கிறது ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடி தாமரைகள்ல இல்லையா அந்த தூளி சொல்லக்கூடிய அந்த தூளிகளால வாசனை உடையதும் அந்த வேதாந்த பிரதிபாத்தியங்களுக்கு பாத்திரமானதுமான பாதுகைகளை தலையில் வைத்து யாரெல்லாம் வச்சுக்கிறாளோ அவளுக்கு ஒண்ணு பிரம்ம பட்டமாவது வரதா, இன்னொன்னு சிவபட்டமாவது வரதா. அப்பேற்பட்ட வசதி அந்த பாதுகாதேவிக்கு உண்டு. ரங்கபர்த்து அப்படின்னா ஸ்ரீ ரங்கநாதனுடைய பதகமல, பதகமலனா திருவடி தாமரைகளை உடைய ரஜோபிகி, ரஜோபிகினா அந்த தூளிகளால் வாசித்தே நாம வாசனை உள்ளதாக பண்ணப்பட்டிருக்கக்கூடியது எது? பாதுகா. ஏன்னா எம்பெருமானுடைய திருவடி ஸ்பர்ஷம் அது எப்பவுமே திருவடியை விட்டு பிரியாம இருக்கிறதுனால, ஸ்நேகத்தோட இருக்கிறதுனால எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளுடைய தூளிகளால் என்ன பண்ணப்படுறது? அந்த வாசனை உள்ளதாக ஆறும். அதனால பாதுகைக்கும் அந்த வாசனையானது பண்ணப்பட்டிருக்கும். அப்படி பரிச்சித நம்ம பரிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிற நிகமாந்தே அந்த உபனிஷத்துகளை உடையதா இருக்கக்கூடிய பாதுகே, பாதுகைகளை எவன் ஒருவன் தாரயந்தா தலையில் வகிக்கின்ற புருஷர்கள் அவிதித அறியப்படாமல் இருக்கக்கூடிய பரிபாகம். நம்ம பரிபாகம் என்னதுன்னா குறைவு, வளர்த்தி இவைகளை உடையதா இருக்கக்கூடியது. சந்திரம் சந்திரனை உத்தம் சயந்தே சந்திரனை தலைக்கு அலங்காரமாக பண்ணிக்கொள்கிறார்கள். பரிணத உண்டா இருக்கக்கூடிய புவனம் உலகத்தை உடைத்தான தத்து அந்த பத்மம்பா தாமரை புவிலேயே ஆவது அத்தியாசதே. சுவாமி இங்க எங்க சுவாமி பிரம்மா சிவன் பட்டெல்லாம் இருக்கு இந்த ஸ்லோகத்துலனாக்கா பாருங்கோ. சந்திரம் உத்தம் சயந்தே அப்படின்னா சந்திரனை அலங்காரமாக வைத்துக் கொள்பவன் யார்? சிவபெருமான். அதே மாதிரி புவனம் தத்து பத்மம்பா இந்த உலகத்தை உடைத்தான தத்து அந்த தாமரை பூவிலேயாவது யாரு? எம்பெருமானுடைய நாபி கமலத்திலிருந்து வரக்கூடிய தாமரை பத்மம். அந்த பத்மத்தில் இருக்கக்கூடியவர் யாரு? பிரம்மா. அப்போ நமக்கு
பாதுகாதேவியை எவனொருவன் தன் தலையில் சிரசில் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு, ஏன்னா ரங்கநாதனுடைய திருவடி தாமரைகளினால பாதுகாதேவிக்கு அந்த தாமரை துணியினுடைய வாசம் வீசுறது. அந்த வாசம் நம்முடைய தலைகளுக்கு அந்த பாதுகாதேவியுடைய ஸ்பர்ஷம் ஏற்படும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறதுங்கிற சுவாமி தேசிகன், சிவபட்டமோ பிரம்ம பட்டமோ கிடைக்குமா? இவ்வளவு வசதியான பட்டங்கள் அது. அப்பேற்பட்ட பட்டமானது வருகிறது, தானா வரும் சுவாமி அப்படிங்கிற அப்பேற்பட்ட பிரபாவம் இந்த பாதுகாதேவிக்கு மகிமை உண்டு. பத கமலரஜோபிகி வாசிதே ரங்கபர்த்து பரிச்சித நிகமாந்தே பாதுகே தாரயந்தா அவிதித பரிபாகம் சந்திரமுத்தம் சயந்தே பரிணத புவனந்தது பத்ம மத்தியாசதேவா அப்படிங்கிறது 44வது ஸ்லோகம் பாதுகா சகஸ்ரத்தினுடைய தொடர் வரிசையில இந்த பிரபாவ பதத்தினுடைய 14வது ஸ்லோகத்தை இப்ப நம்ம பார்க்கணும். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 45. அது என்ன ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. சகிருதபி கிளமூர்த்னா சார்கின பாதுகேத்வாம் மனுஜ மனுவகந்தம் தேகபந்தவ்யபாயே உபசரதி யதார்ஹன் தேவவர்கஸ்துதீயः சது நியமித பிருத்யோ ஜோஷமாஸ்தே கிருதாந்தः. சகிருதபி கிளமூர்த்னா ஷார்கின பாதுகேத்வாம் மனுஜ மனுவகந்தம் தேகபந்தவ்யபாயே உபசரதி யதார்ஹம் தேவ வர்கஸ்துதீயः சது நியமித பிருத்யோ ஜோஷமாஸ்தே கிருதாந்தः அப்படிங்கிறது 45வது ஸ்லோகம் பாதுகா சகஸ்ரத்தினுடைய தொடர் வரிசையில். இதனுடைய அர்த்தம் என்ன பாருங்கோ. பெருமாளுடைய பாதுகைய ஒரே ஒரு தரமாவது தலையில வகிச்சு கொண்டவர்களை இல்லையா, அவளுக்கு என்ன ஒரு நிலை ஏற்படுறது அப்படின்னாக்கா, அவ இந்த கடைசி தருவா இருக்கு இல்லையா, அந்த கடைசி இறந்து போகக்கூடிய அந்த சமயத்துல உனது இல்ல பரிச்சாரக்காரர்களான யாரு நித்திய சூரியெல்லாம் அவளுடைய பரிச்சாரர்கள். அவ என்ன பண்ணுவா, பரமபதத்திற்கு அழைத்து கொண்டு போறாளாம். அந்த சமயத்துல யமன் இருக்கான் இல்லையோ, யமனும் அவன் வேலைக்காரர்களும் நடுங்கிக் கொண்டு சமீபத்திலே நம்ம கிட்ட வருவதற்கே அப்படி பார்ப்பாளாம். அவ நம்ம சமீபத்துல வரவே முடியாதான். அப்படி சாஸ்திரம் எல்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கறத இங்க நமக்கு நினைவூட்டுற. அப்பேற்பட்ட பிரபாவங்கள் அந்த பாதுகாதேவிக்கு உண்டு. பெருமாளுடைய பாதுகையை நம்ம என்ன பண்ணோம், ஒரு தடவையாவது தலையில வகிச்சுண்டா போருமா. அந்த கடைசி இறக்கும் போது அந்த தருவாயில என்ன ஆகுதுனாக்கா, ஏ பாதுகாதேவி உனது பரிச்சாரர்களான நித்தியசூரிகள் என்ன பண்றானாக்கா அழகா பரமபதத்திற்கு அழைச்சிட்டு போறாளாம். இந்த யமன் மற்றும் அவன் அழைத்து கொண்டு யமன் மற்றும் அவன் வேலைக்காரன் என்ன பண்றான நடுங்கிக் கொண்டே சமீபத்திலேயே வர முடியாத மாதிரி இருப்பாளாம். அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அப்பேற்பட்ட உசத்தியான பெருமை ஏ பாதுகாதேவி உன்னிடத்துல உண்டு. ஏன்னா உன்னுடைய பரிச்சாரர்களாக இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் என்ன பண்ணுவான்னாக்கா நம்மள அப்படியே பரமபதத்துக்கு கொண்டு போவாங்க. அப்போ யமனோ அல்லது அவனுடைய வேலையாட்களோ நடுநடுங்கின்றே சமீபத்தோட வர்றதுக்கே பயப்படுவாங்க இல்லையா. அவன் வர்றதே இல்லை அப்படிங்கிறதாக சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. அப்பேற்பட்ட உன்னதமான பெருமை உன்னிடத்துல உண்டு அப்படிங்கறத இந்த ஸ்லோகமா காண்பிச்சு கொடுக்கிறார். ஷார்கினஹா பாதுகே, எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே, துவாம் உன்னை, மூர்தனா மூர்தனா தலையினால், சகிருதபி சகிருதபினா ஒரு தடவையாவது இல்லையா, அனுவகந்தம் வகிக்கின்ற மனுஜம் மனிதனை, தேகபந்த வியபாயே அந்த சரீர நாசம் அடையக்கூடிய காலத்தில், நாம உன்னுடையதான தேவவர்கா யாரு தேவதைகளின் சமூகமானது யதார்த்தம் தகுந்தபடி உபசரதி உபச்சாரம்
சகா கிருதாந்தஸ்து, அந்த யமனோ என்றால் என்ன பண்றான், நியமித பிரித்தியா, தனது வேலைக்காரர்களை அடக்கியவனாக கொண்டு, அப்பா அவனிடத்துல போகாதப்பா, ரொம்ப கேர்ஃபுல்லா வாப்பா, தூரமா ஒதுங்கியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஜோஷம் மௌனமாக, ஆஸ்தேகில அவனே அமைதியா இருக்கானா, அப்பா அவனிடத்துல வச்சுக்காதப்பா, அவன் பாதுகாதேவனுடைய ஸ்பர்ஷம் பட்டவன், அதனால அவன் கிட்ட கூட போகாத, அப்படி ஓரமா வந்துருக்கு, நம்ம வேலையை பார்த்துன்னு போலாம். அவனை அந்த நித்திய சூரியெல்லாம் பார்த்துப்பான். அவன் தேவதைகள் சமூகமானது அவனை யாருடைய தேவதை சமூகம் அது, தொதியா, ஏ பாதுகாதேவி, உன்னுடையதான அந்த தேவதைகளின் சமூகமான நித்திய சூரியர்கள் அவனை அழகா அப்படியே சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான். இப்படியாக பெருமை உன்னிடத்துல உண்டு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்குற. சகிருதபி கிளமூர்தனா சார்கின பாதுகேத்வாம் மனுஜ மனுபகந்தம் தேகவந்தவ்யபாயே உபசரதி யதார்ஹன் தேவ வர்க்கஸ்துதீயா சது நியமித பிருத்யோ ஜோஷமாஸ்தே கிருதாந்தா அப்படிங்கிறது பாதுகா சகஸ்ரனுடைய தொடர் வரிசையில 45வது ஸ்லோகம். இப்படியாக நாம இன்றைய தினம் எடுத்துட்ட ஸ்லோகம் என்ன, 3 ஸ்லோகங்கள் எடுத்துட்டோம். அந்த 3 ஸ்லோகங்கள் எங்க இருக்கு, பிரபாவ பத்ததின்னு சொல்லக்கூடிய 3வது பத்ததி. அந்த பிரபாவ பத்ததியில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன, 13, 14, 15. அப்படி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை என்ன பார்த்தோம், 3 ஸ்லோகங்களை பார்த்தோம். என்னென்ன ஸ்லோகம், அம்புன்யம்புனி தேஹே அனன்யகதிபிஹி மீனைஹி கியத் கம்யதே கிளேசேனாபி கியத் யலங்கி ரபசோ துங்கை பிளவங்கேஸ்வரைஹி விஜ்ஞாதா கியதி புனஹ க்ஷிதிபிருதா மந்தேன கம்பீரதா கிந்தை கேசவ பாதுகா குணமஹாம் பூதேஹே தடஸ்தாவயம். அடுத்து 44. பத கமலரஜோபிஹி வாசிதே ரங்கபர்த்து பரிச்சித நிகமாந்தே பாதுகே தாரயந்தஹ அவிதித பரிபாகம் சந்திரமுத்சம்சயந்தே பரிணத புவனந்த தது பத்மமத்யாசதேவா. 45. சகிருதபி கிளமூர்தனா ஷார்கின பாதுகேத்வாம் மனுஜ மனுவகந்தம் தேகவந்தவ்யபாயே உபசரதி யதார்ஹம் தேவ வர்க்கஸ்துதீயா சது நியமித பிருத்யோ ஜோஷமாஸ்தே கிருதாந்தா அப்படிங்கிறதான இந்த 3 ஸ்லோகங்களை எடுத்துட்டு அந்த 3 ஸ்லோகங்களுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறதாக நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டோம். இதுவரை நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நீங்க எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் உட்கார்ந்து அந்த ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணுங்க. பாதுகா சகஸ்ரம் அப்படிங்கிறது சாதாரண கிரந்தம் கிடையாது. சுவாமி பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கார். ராமாயணத்தினுடைய பல சூக்ஷ்மமான விஷயங்களை கூட இங்க சொல்லியிருக்கார். ராமாயணம் அப்படிங்கிறது வேதத்தினுடைய சாரம்னு சொல்லுவாங்க. அப்படி வேதத்துல சொல்லப்பட்ட பல சூக்ஷ்மமான விஷயங்கள், மேலும் உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய வேதாந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி அழகா நமக்கு இந்த பாதுகா சகஸ்ரம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம் மூலமா 1008 ஸ்லோகத்திலேயே அத்தனை விஷயங்களையும் சுவாமி நமக்காக ரொம்ப லகுவா எளிமையா எல்லா விதமான க்ஷேமங்களையும் அடையக்கூடிய விதத்துல அற்புதமான ஒரு மார்க்கம் அதை நமக்காக காண்பிச்சு கொடுத்து இந்த விஷயத்தை நமக்காக கொடுத்திருக்கார். இப்பேற்பட்ட வசதியான கிரந்தம் இந்த பாதுகா சகஸ்ரம்ன்ற கிரந்தம். அதை நம்ம வாசிக்கிறோம். வாசிக்க மென்மேல நமக்கு ஸ்ரேயஸ் தான். அப்பேற்பட்ட கிரந்தத்தை நாம தொடர்ந்து வாசிச்சுட்டே இருக்கும். நீங்க பண்ண வேண்டியது எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் உட்கார்ந்து இந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே வாங்கும். அப்பதான் அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு ஸ்புரிக்கும். பிரதமக்ஷணே உற்பத்தி த்விதீய க்ஷணே துவம்சகான்னு சொல்லுவான். என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஞானம் அப்படிங்கிறது முதல் சப்தம் மாதிரிதான். ஒரு சப்தத்தை நாம சொல்றோம், அடுத்த க்ஷணமே அந்த சப்தம் துவம்சம் ஆயிடுறது இல்லையா. வேற வேற சப்தம் வருதே தவிர முன்னாடி சொன்ன சப்தங்கள் ஒழிச்சுட்டேவா இருக்க போறது கிடையாது. அடுத்த சப்தத்துக்கு நம்ம போயிடுறோம். அந்த மாதிரி ஞானமும் அப்படித்தான். நம்ம ஞானம் கேட்கும் பொழுது அது நமக்கு அர்த்தம் தெரியற மாதிரி இருக்கும். அடுத்த க்ஷணமே அது துவம்சமாயிடும், மறந்து போயிடும். என்ன பண்ணணும், அபியாசம் விடாம அதை அபியாசம் பண்ணத்தான் நமக்கு அது தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு அது அர்த்தமானது ஞாபகத்துக்கு வரும். அப்ப நாம பண்ணக்கூடிய
அபியாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஆச்சாரியா பாதமாதத்தை, பாதம் சிஷ்ய சுமேதையா, ஆசிரியர் சொல்லக்கூடியது ஒரு கால் பகுதி ஞானம் தான். மீதத்தை மாணவனா உட்கார்ந்து ஒரு கால் பகுதி சேகரிக்கணும். அப்புறம் எல்லாரோடையும் அதை சொல்லி பார்த்து ஒரு கால் பகுதி, காலப்போக்கில் ஒரு கால் பகுதியாக ஞானமானதை நம்ம இப்படிதான் அடைய முடியும், இப்படிதான் மார்க்கங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதனால உட்கார்ந்து அவகாசம் கிடைக்கும் பொழுது பாராயணம் பண்ணுங்கோ. அடுத்த வகுப்புல அடுத்த 3 ஸ்லோகங்களை எடுத்துட்டு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். தாசம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசம். தன்யவாதாः. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు స్వామి. అదే నమస్కారం మైథిలి. స్వామి. అదే ధన్యవాదాలు స్వామి. థ్యాంక్ యూ సో మచ్. எல்லாருக்கும் தன்யவாதங்கள். தாசம். ధన్యవాదాలు స్వామి.